யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் நேருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय सिद्धिविनायका, जय शरभेश्वरा, जय महाकाली, जय महाअवतार बाबा, जय काद्री लक्ष्मी नृसिम्हा, जय श्री राम. जय जवान, जय किसान, जय हिंद, जय भारत. वंदे मातरम. नलमा நேயர்களே, சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோவும் எல்லா பதிவும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ஒரு 65லேருந்து 70% நல்லா இருக்குது. எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 4 ராசி கட்டத்தை எடுத்துக்குவோம். முதல்ல ஆங்கில புத்தாண்டுன்னு சொன்னால் கூட 1/1/2025 ஜாதக கட்டம் எடுத்துக்க வேண்டியது தான். அந்த பிளானட்டரி பொசிஷன் கூட வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது 3 பிளானட்டரி பொசிஷன் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அதிசயம் இந்த 2025 நடக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய குரு கிரகம் வியாழன் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு கேது கன்னியா ராசியிலேருந்து கேது சிவராசிக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு. வித்தின் மார்ச் டு மேக்குள்ளே, இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த பயிற்சிகள் நடந்துடும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது மெயினான ஒரு விஷயத்தை வச்சு 11ஆம் இடத்துக்கு குரு வர்ற, அப்படி மிதுன ராசிக்கு ப்ரஹஸ்பதி இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும். அது ஒரே ஒரு 11ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே போதும். ஏகதசாஸ்தானம் கோட்டி தோஷ நிவாரணம்னு சொல்லுவோம். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம் 65லேருந்து 75% நல்லா இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. எக்காரணத்தை கொண்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லை. 11ஆம் இடத்துல குரு வருதுன்னா லாட்ரி கூட அடிக்கலாம். அதனால் லாட்ரி வாங்குறதே தொழிலாக வச்சுக்கக்கூடாது. லாட்ரி கல்லிலே காலத்தை ஓட்டிடக்கூடாது உக்காந்துட்டு. இது பார்த்துக்கணும். ஸோ அதை விட்டு புதன்ன்றது புத்திக்குடிய வித்தியக்குடிய ஒரு இடம். அதனால் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இருக்கும். அதனால் ஃப்ரம் கிண்டர் கார்டன் எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து பிடிச்சி பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான ஸ்காலர்ஷிப்பு, அவங்க நினைக்கக்கூடிய காலேஜஸ், அவங்க நினைக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பாடம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய அவங்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வியாபாரிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா புதன்னா வியாபாரம். அதனால் சும்மா சின்னதாக காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி தங்கத்தை விற்கிறவங்க, வைரத்தை விற்கிறவங்க வரைக்கும் வியாபாரிகள் நல்லா இருப்பாங்க. ஸோ அருமையான ப்ராஃபிட் இருக்கும். அதுலேயும் புதன்னா பச்சை அப்படின்னா க்ரீன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய விவசாயமெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதன் அப்படின்னு சொன்னால் அக்கத்தங்கைகள். அதனால் அக்கத்தங்கைகளோட ஏதாவது ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனோ ஏதோ மனஸ்தாபங்களோ இருந்தால் இந்த வருஷம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு நாம் தான் கொஞ்சம் இறங்கி போனோம். சண்டைக்காரன் காலில் விழுறத விட சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடணும், அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி. அக்கத்தங்கச்சி தானே அப்படின்னு என்ன பெரிய சண்டை அப்படின்னு தீர்த்து வச்சுக்கலாம். அதெல்லாம் பஞ்சாயத்துகள் எவ்வளோ பெரியசு இருந்தால் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் வியாபாரங்கள் நல்லா அருமையாக இருக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி கோல்டு பிளானெட்டு. ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி பயப்படுறத விட 8ஆம் இடத்துல மீனராசி ரொம்ப ஜல ராசி அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் 65 to 75 ப்ளஸ் பாயிண்ட்ஸு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா பூமிக்கு உடைய ராசி தான் புதன். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க
பையிங் லேண்ட்ஸ் அண்ட் செல்லிங் ரொம்ப அருமையான ப்ராஃபிட் பார்க்கலாம். இடத்த வாங்கி வீடு கட்டணுன்றதுக்காக இடம் வாங்காமல் முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடைக்கும். வீடு கட்டணுன்றவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லேண்டு கிடைக்கும். இதெல்லாமே அருமையான விஷயங்கள்லாம் நடக்கும். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ராசிக்கு கேத்து வந்திருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. நான் ஒரு இது சிம்ம ராசின்றது ஒரு அரசுக்குரிய ஒரு ராசி. அதனால் அரசு ஊழியர்கள் ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர், பிரச்சனை மேலே பிரச்சனை வரலாம், நோட்டீசஸ் வரலாம், கோர்ட்டுக்கு கூப்பிடலாம், லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணலாம், டீப்ரொமோஷன் பண்ணிடலாம், சஸ்பென்ஷன் பண்ணலாம், லீகல் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் மேலே எடுக்கலாம், நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஸோ அதனால் அரசு ஊழியர்கள் மட்டும் உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தாலும் கம்மி தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது ஒரு டார்ச்சர் வந்துருச்சு, நம்ம அவங்க இருக்காங்க எனக்கு இவங்க இருக்காங்க பார்த்துக்கிறாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எடுக்கவே வேண்டாம் ரிஸ்க்கு. சிம்மராசிக்காரர்கள் இங்கே போய் அப்படி வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட இந்த டைமு ராசியில் கேது வந்திருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை, லீகல் கான்சிக்வன்சஸ் ரொம்ப அனுபவிக்க வேண்டி வந்துடும். ஹெல்த் இஷ்யூஸ், மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவுக்கு அதிகமாக, அப்பாவை விட அப்பாவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு அதிகமாக இருக்கும். ஆயுள் கண்டங்கள்லாம் வந்துடலாம். ஓகே, அதனால் அவங்களுக்கு ஏதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில ஹெல்த் பிரச்சனை தான், கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. நீங்களும் அவ்வளோதான். ஹார்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, பிளட் ரிலேட்டட் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, எஸ்பெஷலி ஹெட் ரீஜன், அதில் கண், இதுக்கு சம்மந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா நல்லா செக்கப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேஜர் சர்ஜரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் ஆக்சிடென்ட்ஸ் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்லா கல்யாணத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கவங்க, நல்லா சம்பந்தங்கள் அமையலாம், குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களும் நடக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள 10 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் பண்ணி கல்யாண உறவுகள் போயிட்டுருக்கோம், தாம்பத்தியம் போயிட்டுருக்கோம். இந்த தடவை தாம்பத்தியத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். 10 15 வருஷம் 20 வருஷம் கொடுத்தன நடத்தினவங்க போயிடலாம் விட்டுடலாம், டிவோர்ஸ் வாங்கிடலாம், அந்த மாதிரிலாம் வரலாம். எதுக்குன்னா 7ஆம் இடத்துல ராகு. சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்லேருந்து பிடிச்சி ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப்பு, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதாவது கண்டங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? ஒரே வழி தான், கடவுளை வழிபடுறது தான். சிம்மராசியுடைய அதிபதி சூரியனுடைய அதிதேவத்தை சிவன், அபிஷேக பிரியன். அதனால் எந்தெந்த நாள் உங்களுக்கு முடியுதோ, பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க அபிஷேகங்கள்லாம், அன்றைக்கி மட்டும் மிஸ் பண்ணாமல் அபிஷேகத்தை கொடுங்க. மீதி எல்லா நாளும் உங்களுக்கு தோணக்கூடிய நாளெல்லாம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயம். ஈஸ்வரம் மனுஷரூபேனாமன்னு மனிதர்களுக்கு ஏதாவது செஞ்சு நாம் ஈஸ்வரனுடைய ஆசிசுகளை அடையணும். அதனால் பித்ருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை. அதனால் என்னுடைய அப்பா முறையில் இருக்கிறவங்க, தாத்தா முறையில், அந்த வயசில் இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ, அந்நியர்கள், என்னுடைய சொந்த அப்பாவுக்கோ சொந்த தாத்தாவுக்கோ நம்ம ஏதோ வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. விருத்தாசிரமங்களில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்லிப்பர்ஸ், ஒரு வாக்கிங் ஸ்டிக், ஒரு ஸ்வெட்டர், ஒரு கண்ணாடி, ஏதோ அவங்க தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது ரொம்ப அருமையான விஷயம். இந்த பிராணி பட்சிகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப உகந்தது யானைகளுக்கு ஃபுட் டொனேஷன் கொடுக்கலாம் ஜூ அத்தாரிட்டியில். அதே போல் கோசாலைகளில் நந்தின்னு சொல்லுவோம், ஸோ அந்த நந்திக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள். இது செய்யும்போது அந்த நெகட்டிவ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு நான் சொன்னனோ அதெல்லாமே சரியாயிடும். ஓகே, ஸோ நெகட்டிவ் பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது குறையட்டும், பாசிட்டிவ் எது இருக்கோ அது அதிகரிக்கட்டும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கும் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சித்தி விநாயகர் சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்த சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.